நிறைய பிள்ளைகள் உறுதி பூசுதலுக்கு முன்னால படிப்புல ரொம்ப மடையனா இருந்தவங்க, ஒன்னும் மண்டையில ஏறாது. அதே பிள்ளைகள் உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தை பெற்ற பிறகு நன்றாக படிப்பவர்களாக மாறுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விஸ்டம், இந்த தூய ஆவியாரின் அந்த கொடை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதே போல் சில பிள்ளைகள் உறுதி பூசுதலுக்கு முன்னால் பயந்தவர்களாக, பின்வாங்கி இருப்பவர்களாக, எதுக்கும் முன்வந்து செய்ய முடியாத அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பிள்ளைகள் உறுதி பூசுதலுக்கு பிறகு திறமை உள்ளவர்களாக, எதையும் செய்வதற்கு துணிந்து முன்வருபவர்களாக மாறுகின்றார்கள். நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். நாம் எப்படி பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த திருவருள் சாதனத்தை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று அவருடைய கொடைகளையும் கனிகளையும் நாம் எப்போதும் எடுத்துக்கொண்டு அப்படி வாழ்க்கை நடத்துவோமோ அப்போது தூய ஆவியார் நம் வழியாக செயல்படுவார். நம்முடைய வாழ்க்கை தூய ஆவியாரின் தூண்டுதலாலும் செயலாற்றலாலும் நம்முடைய வாழ்க்கை நடைபெறும்.